Engineering Project India Recruitment 2026 Post 14 Assistant Manager Senior Manager Candidates வந்து BE BTech படிச்சிருந்தனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட் epi.gov.in இந்த வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட் போஸ்ட்டு. அதாவது முதல்ல வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் 1 இயர்னு சொல்லி தருவாங்க. உங்கள் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி 3 இயர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பே ஸ்கேல் 40,000 per month. எங்கெல்லாம் போஸ்டிங் போடுறாங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, கோவா. வெப்சைட் epic.gov.in. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் 24 June 2026. க்ளோசிங் டேட் 3 July 2026. இன்டர்வியூ டேட் வந்து இன்டர்வியூ வென்யூ பார்த்தீங்கன்னா மும்பையில் WRO அங்கே வச்சு தான் நடக்குது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டும் சொல்லிவிட்டேன், epi.gov.in. ஸோ டேட்டா வந்து உங்களுக்கு இமெயில் வழியாட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்கு டோட்டல் 9 போஸ்ட் இருக்குது. போஸ்டிங் லொக்கேஷன் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா. குஜராத்தில் 3, மகாராஷ்டிராவில் 3, கோவாவில் 3. ஏஜ் லிமிட் 32. அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, கோவாவில் மட்டும்தான் இருக்குது. ஏஜ் லிமிட் 32. அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கலுக்கு 2 போஸ்ட் இருக்குது, மகாராஷ்டிராவில் 1, கோவாவில் 1. ஏஜ் லிமிட் 32. சீனியர் மேனேஜர் சிவிலுக்கு 4 போஸ்ட் இருக்குது, அதில் மகாராஷ்டிரா 1, குஜராத்தில் 2. அடுத்தது ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 42. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவிலுக்கு வந்து BE BTech முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் PEB ஸ்ட்ரக்சர் ஃபைலிங் ஒர்க்கில் இருந்திருக்குன்னா ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸாக இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்கன்னா எஜுகேஷன் BE BTech ஆர் AMIயில் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும். ரிக்வயர்டு வந்து சைட் கன்ஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் LT அண்ட் HT எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கணும். ப்ரிஃபர்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் எரெக்ஷன் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் ஆஃப் HT LT சுவிட்ச் கியர்ஸ். அடுத்து ஏஜ் லிமிட் வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல்னால் எஜுகேஷன் BE BTech ஆர் AMI ஆர் equivalent in மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ரிக்வயர்டு சைட் கன்ஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெக்கானிக்கல் ஒர்க். ஏஜ் லிமிட் வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் சிவிலுக்கு வந்து எஜுகேஷன் BE BTech ஆர் AMI. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 9 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ரிக்வயர்டு வந்து எக்ஸ்டென்சிவ் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. ஏஜ் லிமிட் வந்து 42 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் போல தான். SC STயாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட். OBC மீன்ஸ் 3 இயர்ஸ். பர்சன் வித் டிசபிலிட்டினா 10 இயர்ஸ். ஜென்ரல் கேட்டகரி அப்ளைங் அகேன்ஸ்ட் யூஆர் கோட்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே.